ஹாய்! இன்னைக்கு பேசக்கூடிய டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, 18+ இருக்கிறதுனால, இத வந்து ஒன்லி 18+ மட்டும் பாருங்க. ஏன்னா, அந்த டாபிக்குள்ள போறதுக்கான காரணமே வந்து ஒரே ஒரு கமெண்ட் செக்ஷன் தான். ஏன் அப்டின்னா, பிரணவ் ரியாக்ட் சேனல்ல வந்து கமெண்ட் செக்ஷன் பார்த்தேன். ஒரு மூவி இருக்கு. அது பார்க்கறதுக்கு முன்னாடி நான் பொதுவா ப்ளே பண்ணோனே கீழ கமெண்ட் நம்ம கண்ணு ஆட்டோமேட்டிக்கா போகும் இல்லையா? அந்த மாரி போகும்போது, ஹனிபல் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபோல் செஷன் சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பேரு. அந்த ஷார்ட் ஃபிலிம் பேர் கூட மைண்ட்ல எனக்கு நிக்கல. அந்த ஷார்ட் ஃபிலிம் சூப்பரா எடுத்து வச்சிருந்தாங்க. சரி ஓகே. இன்ட்ரஸ்டிங்கா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, அத வந்து ஃபுல்லாவே நல்ல ஒரு பாசிட்டிவான கமெண்ட்ஸா இருந்தது. சரி நல்லா வந்திருக்கு, போய் பார்க்கலாம். நல்ல ரிசல்ட்டா இருக்கு. நல்லாருக்கும் ஷார்ட் ஃபிலிம் அப்படின்ட்டு போய் பார்த்தேன். ஷார்ட் ஃபிலிம் ரொம்ப சூப்பரா இருந்தது. அதுல நடிச்சிருக்கவங்கலாம் வந்து அட்டகாசமா நடிச்சிருந்தாங்க. டைரக்டர் பிரணவ்னு நெனைக்கிறேன். இந்த பிரணவ் ரியாக்ட் அந்த சேனல்ல தான் இது கெடக்குது. அப்போ அந்த கான்செப்ட் என்ன அப்படின்றத நான் ஷார்ட்டா சொல்லிர்றேன். இல்ல அதுல எதையுமே வந்து இப்ப தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படல அப்படின்னா, இந்த வீடியோவ இப்படியே கட் பண்ணிட்டு, நீங்க அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்க்க போயிருங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப நான் கன்டின்யூ பண்றேன். அப்புறம் நான் வந்து அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய விஷயங்கள் வாசிச்சிருப்பேன் இல்லையா? அது ஃபுல்லா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஒரு குட்டி தூக்கம், மொரட்டு தூக்கமா போட்டு எந்திரிச்சாச்சு. நம்ம அதுல லைவ் கூட போட்டிருப்போம். தூங்குறதெல்லாம் ஒரு லைவ் ஆனா, தூங்குறது ஒரு லைவ். அப்படிதான் ஆயிருச்சு. அதாவது ஹனிபல் அப்படின்றது மனித இறைச்சிய மனிதனே திங்கக்கூடிய அந்த விஷயம் வந்து அதுல இருக்குது. ஓகேவா? இப்ப எதுக்கு நான் இத சொல்றேன் அப்டின்னா, அது ரிலேட்டடா வந்து இதெல்லாம் நடந்திருக்கா ஹிஸ்டரில அப்டின்ட்டு டீட்டெயில் கலெக்ட் பண்ணும்போது அப்டியே நெறைய வந்திருந்தது. அந்த ஷார்ட் ஃபிலிம் கான்செப்ட் வந்து எப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அத ரிவீல் பண்ணலாமா? வேணாமா? ஷார்ட்டா சொல்லணும்னா, இப்ப வாழ்ந்திருக்கக்கூடிய மனிதர்கள் இருப்பாங்க இல்லையா? அதுல வந்து ஒரு பிளட் அங்கருந்து அப்டியே டிராவல் ஆயிரும் இல்லையா? அதுல ஒரு பிளட் வந்து அங்க உள்ள பிளட் இப்போ இங்க இருக்கு அப்டின்ற மாரியும், அவங்க வந்து ஒரு மர்டர் பண்ணி அத அவங்களே சாப்ட்டாங்க அப்டின்ற மாரியும், பட் நான் ஷார்ட்டா சொல்றேன். அதுல ரொம்ப டீட்டெயிலிங்கா வந்து இந்த தீவுல இருந்தாங்க, அந்த தீவுல போய் அவங்க இருந்தாங்க. அதுல பிறந்த கடைசி குழந்தை இப்ப இங்க இருக்கு. அப்டின்ட்டு அவங்கள தேடி ஒரு நன் வராங்க. அப்டின்ற மாரி ரொம்ப சூப்பர்வாவே பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் அந்த கான்செப்ட். அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து நீங்க போய் ஃபுல்லா பார்க்கலாம். கேரண்டியா வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் ஐ திங்க் இருக்கும்னு நெனைக்கிறேன். ரொம்பவே சூப்பர்வா எடுத்திருந்தாங்க. ஒரு திக் திக்ன்னு என்ன கதை இது? என்ன போக போகுதுன்ற அளவுக்கு அது வந்து ரொம்பவே சூப்பர்வா இருந்தது. சரி மனித இறைச்சிய மனிதர்கள் தின்னாங்களா? இது என்னடா நடந்திருக்கா அப்படி? அப்படின்னு பார்க்கும்போது, அது ரிலேட்டடா நான் எடுத்து வச்சது. இதெல்லாம் வாசிக்கிறேன் கேளுங்க. டானர் பார்ட்டி. ஓகேவா? 1846ல அமெரிக்காவில் கலிபோர்னியா நோக்கி பயணித்த ஒரு குழுவினர் பனிப்புயலில் சிக்கி உணவின்றி தவித்தபோது, இறந்த சக பயணிகளை உண்டு உயிர் பிழைத்தனர். அதிர்ச்சியா இருக்குல்ல. ஆனா நடந்திருக்கு. இது ரிலேட்டடா வந்து நியூஸ் கலெக்ட் பண்ணும்போது இது ஃபுல்லாவே கிடைச்சது. அடுத்து பாருங்க. ஆண்டிஸ் விமான விபத்து. உருகுவே நாட்டு விமானம் ஒன்று ஆண்டிஸ் மலைத்தொடரில் விழுந்து நொறுங்கியது. 72 நாட்கள் பனியிலும், குளிரிலும் சிக்கிய பயணிகள் இறந்தவர்களின் உடல்களைக் கண்டு உயிர் பிழைத்தனர். மாத்தி சொல்றேன். ஏன் மாத்தி சொல்றேன்னா, இறந்தவர்களின் உடல் உண்டு அப்படின்ற வார்த்தைய சொல்லாம. ஏன்னா நமக்கு இத வாசிக்க என்னடா இப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னு ஜர்க் ஆகுது. ஸோ இந்த டாபிக்லாம் தேவைன்னா நடந்தத பத்தி நம்ம ஷேர் பண்றதுக்காகவும், ஷார்ட் ஃபிலிம் பார்த்தா அது ரிலேட்டடா என்ன இருக்குன்னோனே எனக்கு அதோடைய ஆர்வம் அதிகமாகி, இதெல்லாம் இருக்கக்கூடாதே தப்பாச்சே அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா? அப்படி தேடும்போது. அப்புறம் இன்னும் வந்து 80,000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இன்னும் இந்த கலெக்ட் பண்ணத சொல்றேன். ஐரோப்பால வந்து எலும்பு இருக்கு இல்லையா? எலும்புல வந்து கற்கருவிகள பயன்படுத்தியிருக்காங்கன்னா, அப்ப எதுக்காக அவங்க பயன்படுத்தியிருக்காங்கன்னா, வேட்டையாடி இருக்காங்க. மனிதர்களே மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது ரிலேட்டடா அந்த இது வந்ததுனால அது ரிலேட்டடா உள்ளது. இதெல்லாம் பார்க்கும்போது இவ்ளோ இருக்கா? இப்படிலாம் வந்துச்சுலா? அப்படின்ட்டு இந்த ஹன்னிபால பத்தின டீட்டெயில்ஸ் இன்னும் இதுலயே நெறைய இருக்கு. ஸோ ரொம்ப வேண்டான்ட்டு ஒரே ஒரு செய்தி மட்டும் இதுல சொல்லி இதுல வந்து முடிச்சுக்கிறேன். அந்த டயத்துல வந்து 1950 ஆமா. பப்புவா நியூ கினியாவின் மலைப்பகுதியில் வாழ்ந்த போர் இன மக்களிடையே ஒரு விசித்திரமான நோய் பரவியது. அந்த நோய் பேர் வந்து குரு. அது எப்படி வந்துச்சு அப்படின்னா, அவங்க வந்து இறந்தவர்களோட பிரெயின சாப்பிட்டுருக்காங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இப்படிலாம் இருந்துச்சா? அப்படின்ட்டு அது ரிலேட்டடா தேடும்போது கொத்து கொத்தா நியூஸ் நெறைய வரதான் செய்யுது. பட் அவ்ளோ விஷயத்த நம்ம வந்து டீட்டெயிலா பேசி மக்கள வேற எதுக்கும் ஆர்வப்படுத்திறக்கூடாது அப்படின்றனால. ஏன்னா, அந்த கன்டென்ட் அந்த மாரி. ஸோ இத வந்து அவ்ளோ டீட்டெயிலா போணும் அப்படின்றது கிடையாது. அதனால அத வந்து அவாய்ட் பண்றது நல்லது. இப்போ வந்து ஒரு சாம்பிளுக்கு வந்து சொல்றேன். கொஞ்சம் பின்னாடி, அதாவது சிஎம் அவங்க இருக்கும்போது, கோயில்ல ஆட கூட வெட்டக்கூடாதுன்னு தடை போட்டாங்க இல்லையா? அதுக்கு முன்னாடி கோயில்கள்ல வந்து ஒரு ஆடுக்கு பலி குடுப்பாங்க. அவங்க வந்து நேர்த்திக்கடன் இந்த மாரி பண்ணி, அதுக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். அந்த இறைச்சிய வந்து அன்னைக்கு அவங்க அந்த மாரி இருக்கும். அந்த ப்ராசஸ். அதே இடத்துல ஆட்டுக்கு பதிலா நீங்க வேற வைங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன்.
அந்த ப்ராசஸ் நடந்து அதை வந்து இவங்க வந்து புனிதமா பார்த்துருக்காங்க இந்த நாகரிக மக்கள் அப்படின்ட்டு. இதோடைய தொடர்ச்சி எப்படி பார்க்கும்போது மனிதன் வந்து இப்போ நாகரிகமாகி வேற ஒரு ஸ்டேஜ்ல இருக்கான் அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலேயே பெருமையா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு, வளர்ச்சி. எப்படிலாம் இருந்துரு அப்படிங்கும்போது நமக்கு ஒரு செகண்ட் தலை சுத்தும் இல்லையா? இந்த டாபிக் பார்த்துட்டு போய் தூங்கினா எப்படி இருக்கும்? சோ சேட் அப்படின்ற மாதிரி. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. நான் தூங்கினாலும் என் கனவுல வந்தது என்னமோ கமல் ரஜினி ரீயூனியனுடைய அந்த கார் செட் சீன் தான் வந்து மைண்டுக்கு வந்தது. இந்நேரம் நீங்க மியூசிக்கை போட்டு விடலாம் அந்த வீடியோ எடுத்து தன்னம் 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 அப்படின்ட்டு. நிறைய அது ரிலேட்டடாக வந்து கிடைச்சது. பட் இதுதான் நம்ம டீட்டெயிலாக படம்னா நம்ம வந்து இன்னும் நிறைய ஜாலியான விஷயங்கள் பேசுறதுக்கு வந்து குமிஞ்சு கிடக்கு. எங்க அப்படின்னா இன்டர்நெட்ல ஷார்ட்ஸ் வீடியோல அதை பற்றி நிறைய பேசலாம். ஒரு குட்டி டாக் வந்து ஒரு குட்டி குட்டுன்னு ஓடி வரும்போது ஆப்போசிட்ல ஒரு பெரிய டாக் அது வந்து வாயில ஒரு 4-5 சப்பாத்தியை கவ்வி கொண்டு வருது. கொண்டு வரும்போது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அன்பு சாங் தான். அது ஒரு மதர் சாங்ஸ் போட்டு விட்டு அதை ஒருத்தவங்க வந்து ஒரு காருக்குள்ள இருந்து அதை வீடியோ எடுத்தாங்க. அப்படியே பார்க்கும்போது வந்து அப்படியே குட்டி குழந்தைகள் அதோட குழந்தைகள் தானே, நம்ம தானே நாய்க்குட்டி சொல்லுவோம், அதுகளுக்கு குழந்தைகள் தானே, அப்படியே போட்டோன்னே அது வந்து பிரியப்பட்டு விருப்பப்பட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அப்புறம் ஒரு இதுல வந்து இவங்கெல்லாம் ஏன் கேர்ள்ஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு சில வீடியோஸ்லாம் வந்து போட்டிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஃபன்னா இருந்தது. அதுல கமெண்ட் செக்ஷன் நான் எந்த சேனல் சொல்றேன்னு உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். ஒரு சேர்ல உட்காந்து ஒரு பொண்ணு பேசும். பேசிட்டே இருக்கும்போது கமெண்ட்ல வந்து இனிமேல் நீங்களே வாங்க அவன் வேணாம் அப்படின்ற மாதிரி போட்டுட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது இன்னும் நான் அந்த தம்ப்நெயில் வெரிஃபிகேஷனே இன்னும் செட் பண்ணல. செட் பண்ணா நான் கூட ஜம்முன்னு ஏல இருந்து எடுத்து ஒண்ணு வச்சு வாங்க உள்ளார அப்படின்ற மாதிரி அதிர்ச்சியில் அமர்ந்தோடனே உள்ள பார்த்தா நான் இருப்பேன், வெளியே பார்த்தா அவங்க இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒண்ணு பண்ணலாம். எல்லாம் பேசும்போது எவ்வளவு ஃபன்னா போய்கிட்டு இருக்கு அப்படின்றது தெரியுது. அப்புறம் நிறைய யூடியூப் டிப்ஸ்ன்ற மாதிரி நிறைய சேனல்ல வந்து வீடியோஸ்லாம் கொடுப்பாங்க இல்லையா? அதெல்லாம் பார்க்கும்போது இஷ்டத்துக்கு அடிச்சு விடு வாயில வந்தது அப்படிலாம் போட்டு விடுவாங்க. தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து இப்படிதான் இது நடக்குது, இப்படிதான் இது ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. அதுல உச்சகட்டமா ஒரு விஷயம்லாம் வந்து அப்படின்னு அவ்வளவுதானே அப்படின்ற மாதிரிலாம் கிராஸ் பண்ணி வந்துட்டேன். அது என்னன்னு சொல்றேன். இந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் இருக்கியா யூடியூப்ல, அதெல்லாம் 1 ஆர் 2 டேஸ்லயே, அது 1 ஆர் 2 ஹவர்ஸ்லயே அதை வந்து சக்சஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் கூட நான் ஓனாவே கண்டுபிடிச்சேன். எனக்கு யாருமே சொல்லி தரல. பட் ஆஃப்டர் ரிசல்ட்டுக்கு அப்புறம் சேனலோடைய வளர்ச்சி வந்து எப்படின்னு குறைஞ்சது 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் தடைப்படும். அதுக்கப்புறம் அதை புஷ்அப் பண்ணி போட்டிங்கன்னா எவரி சிங்கிள் வீடியோ சிங்கிள் வியூஸே பைசே அப்படின்ற மாதிரி க்ரோ பண்ணலாம் தான். ஆனா என்ன அப்படின்னா அதுக்கு இப்போ பார்த்தீங்களா இந்த சேனல்ல நானே சர்வசாதாரணமா இப்படி பண்ணிட்டு இருக்கேன். எப்படின்னா ஒரு வீடியோ போட்டுறோம்ல மெனக்கெட்டு சரி ஓகே ஒரு நம்ம பேசின விஷயத்த பேசலாம் அப்படின்ட்டு. இது எதுக்கு அப்படின்னா இதோட வளர்ச்சி வந்து கண்டிப்பா வந்து பிக்கப் ஆகும். எப்போ பிக்கப் ஆகும்? நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா பிக்கப் ஆகும். இன்னொரு பக்கம் யூடியூப் சைட்ல இருந்து ரெக்கமெண்ட் பண்ணணும் நம்ம வீடியோவை. இது எதுக்கு நான் இந்த இடத்துல சொல்றேன் அப்படின்னா அதாவது 2 வழி. நேர்வழி, குறுக்கு வழியில வந்து நேர்வழி வந்து உங்களுக்கு அதிக நபர்கள வந்து ரீச் ஆகும். நான் சொன்ன அந்த குறுக்கு வழின்னா அப்படி என்ன குறுக்கு வழின்னா, நான் டெஸ்ட் வீடியோ போட்டதெல்லாம் பார்த்தா உங்களுக்கே ஷாக்கா இருக்கும். டெஸ்ட் வீடியோ வந்து எப்படி இருந்ததுன்னா, இந்தா இத எடுப்போம் அப்படின்னு லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து இருட்டுக்குள்ள வீடியோ எடுப்போம் இல்லையா? நார்மலா லைட் அமத்து தூங்க போகும்போது அந்த இருட்டு எடு வீடியோவ அப்படின்ற மாரியோ, அது மாரி சும்மா ஒண்ணுமே இல்லாம அந்த வீடியோ நான் ஒண்ணுமே இல்லாம சொல்றது வந்து வெறும் இருட்டு குர்ருன்னு இரைச்சலோட இருக்கும்ல. அத போட்டுலாம் வந்து ஒரே வீடியோல ஒரு 7000 வாட்ச் ஹவர்ஸ் இந்த மாரிலாம் ஏத்தியிருக்கோம். அது ஒர்க் அவுட் ஆயிருக்கான்னா, ஒர்க் அவுட் தான் ஆயிருக்கு. அந்த வீடியோ நான் இன்னும் டெலிட் பண்ணாம ஒரு சேனல்ல வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொன்னுல வந்து நானே சும்மா உட்காந்து அது அதுக்காகவே ரெடி பண்ண வீடியோன்றதுக்கு ஒரு சாம்பிள் சொல்றேன். 2 சேனல் ஆல்ரெடி மானிட்டேஷன் சேனல்ல இருக்கு. அப்படி இருந்து நான் 3வது சேனல்ல இந்த சேனல்ல அந்த மாரி எதுவுமே பண்ணாம ஆடியன்ஸ்க்கு தகவல் குடுப்போம் அப்படின்ற மாரி தான் இத ரெடி பண்ணது. ஏன் நான் இத பர்ட்டிகுலரா இந்த இடத்துல சொல்றேன் அப்படின்னா, அதுல வீடியோல முன்னாடியே பார்த்தீங்கன்னா, ஒரு எடிட்ல வந்து 4K வாட்ச் ஹவர்ஸ்ன்னே போட்டிருக்கும். அப்போ இது 4K வாட்ச் ஹவர்ஸ் போகுமா புது சேனல்ல வீடியோவே? அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். அப்படி ஒரு விஷயம் இருக்கு. இந்த மாரி டிப்ஸ் அது நெறைய இருக்கு. எதுக்கு இத பர்ட்டிகுலரா சொல்றேன்னா, YouTubeல டிப்ஸ் சொல்றேன்ற பேர்ல ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அத பண்ணுங்க, இத பண்ணாதீங்க, அத பண்ணாதீங்கன்ட்டு. அதெல்லாம் கிடையாது. YouTube அல்காரிதம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நான் கிட்டத்தட்ட ஒரு 50% நானே கண்டுபிடிச்சுட்டேன். மீதி 50% வந்து இன்னும் அப்டேட் ஆகும் நெறையா இருக்கும். ஸோ நானே வந்து ஒரு டெக் சேனல் வீடியோ போடலாம்னு இருக்கேன். என்ன நினைக்கிறீங்க? ஆடியன்ஸ் பார்த்து சொல்லுங்க. யாருக்காவது யூஸ் ஆச்சு அப்படின்னா, நம்ம அந்த டிப்ஸ் எல்லாமே குடுக்கலாம். இப்போ இந்த டாபிக்ல போயிட்டே இருந்து ஏன் இந்த டாபிக்ல போனேன் அப்படின்னு நினைக்க வேணாம். சொல்லணும்னு தோணுச்சு யாருக்காவது பயன்படும் அப்படின்றதுனால. மத்தபடி அதோடைய பிளஸ் என்ன மைனஸ் என்னன்றத நான் சொல்லிட்டேன்.
ஒரு பர்சன் வந்து கரெக்டாக ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க. அது என்னன்னா, நீங்கள் வந்து ஒரு 1 மந்த் வந்து சேனல்ல எந்த வீடியோவும் போடாமல் அப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணி போடுங்க அப்படின்னு. அது அந்த 1 மந்த் சொன்ன பர்சன் நான் தான். ஆனால் அதை வந்து 10 டேஸ்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. 10 டேஸில் வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கப்புறம் ஆச்சு. இப்போ டைம் படி இந்த வீடியோ நான் கட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு ஃபோன் வர்றதுனால நட்பே துணை. சொந்தக்காரங்கெல்லாம் சும்மா என்னடா இப்படிலாம் சொல்ல நினைக்க வேணாம் அப்படின்னு ஒரு இடத்துல எழுதி இருந்துச்சு. அதை சொல்ல வந்தேன். சரி, வீடியோ கட் பண்ணிக்கலாம்.